வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற பங்களாவில் ஒரு அம்மாவும் மகளும் மட்டும் தனியா வசிச்சுட்டு வராங்க. அந்த பொண்ணுக்கு கால் நடக்க முடியாது, பாவம் வீல் சேர் தான். அப்போ ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு அனுப்புனது அட்ரஸே இல்லாம ஒரு பெரிய பார்சல் ஒன்று டெலிவரி ஆகுது. என்னன்னு திறந்து பார்த்தா ஒரு அழகான பொம்மை. யாரா இருந்தா என்ன, பொம்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வச்சிடறாங்க. அன்னைக்கு நைட்டே அந்த வீட்டுல ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த நைட் அந்த வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நடக்க முடியாத நம்ம பொண்ணையே பின்னங்கால் படலடிக்க ஓட வச்சிரும் போல, அவ்வளவு கொடூரமா இருக்கு. அப்படி ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த படத்தோட பேரு கர்ஸ் ஆஃப் சக்கி. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பணிவான ரெக்வெஸ்ட், அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. வாங்க கதையை கேட்போம். படத்தோட முதல் சீன்லயே ஊருக்கு ஒதுக்குப்புறமா காட்டுக்குள்ள அமைஞ்சிருக்குது அந்த கோட்டையை காமிக்காங்க. இதை வீடுங்கிறத விட கோட்டைன்னு தான் சொல்லணும். அத்தை தண்டி இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷமா பேப்பர்களை வெட்டிக்கிட்டு பெயிண்டிங்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினுடைய அம்மா. நம்ம ஹீரோயினுக்கோ அமெரிக்கால இருந்து யூரோப் போகணும்னு ஆசை. அப்போ எங்க போலாம் எப்படி போலான்னு இவ இன்டர்நெட்ல பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப அந்த வீட்டு பெல்ல யாரோ அடிக்காங்க. உடனே இந்த அம்மா நம்ம ஹீரோயினை போய் கதவை திறக்க சொல்றாங்க. ஏமா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போய் கதவை திறந்து பார்த்தா ஒரு டெலிவரி கை நிக்கான். அவன் கையில பெருசா ஒரு டப்பா. யார் பேருக்கு வந்திருக்குன்னு பார்த்தா இவங்க அம்மா பேருக்கு வந்திருக்கு. ஆனா அதுல அனுப்புனர் அட்ரஸ் இல்ல. சரின்ட்டு பார்சலை வாங்கிட்டு இவ கையெழுத்து போடுறப்பதான் அந்த டெலிவரி கை பார்க்கான். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படின்ட்டு. யாருன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் முன்னாடி காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்க, ஆனா வேற டிபார்ட்மெண்ட். அப்போ அந்த டெலிவரி கை நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா ரூட்டை போடுறான். அம்மா உள்ளதா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு போயிடுறான். உடனே இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். அவ மேல ஒருத்தன் இன்ட்ரெஸ்டா இருக்காங்கிறதே அவளுக்கு பெரிய சந்தோஷமான விஷயமா இருக்கு. ஆனா அவங்க அம்மாவோ இந்த மாதிரி பொய் பாசத்தெல்லாம் நம்பி ஏமாந்துடாதமா அப்படிங்காங்க. தனக்கு கால் நடக்க வரலங்கிறதால தான் நம்ம அம்மாவே யாரு கூடயும் சேர விட மாட்டாங்கன்னு இவளுக்கு ஒரு கோவம். பிறகு இவங்க உள்ள போய் உட்காந்து வந்த பார்சலை பிரிச்சு பார்க்காங்க. அதுக்குள்ள பெருசா ஒரு பொம்மை ஒண்ணு இருக்கு. அதை நம்ம ஆண்டி கையில எடுத்து வைக்கவும், ஹாய் என் பேர் சக்கி, என் கூட விளையாடுறீங்களா அப்படின்னு கேக்கு. எந்த பையன் அனுப்பி விட்டான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்மை நமக்கு வேண்டான்னு அதை கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டுருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி இவங்க படுத்து தூங்கிட்டு இருக்கப்போ வீட்டுக்குள்ள இருந்து அலறல் சத்தம் கேக்கு. அரண்டு போய் நம்ம ஹீரோயினு லைட்டை போட்டு பார்க்கா. அது அவங்க அம்மாவோட சத்தம் மாதிரி தெரியுது. உடனே இவ வீல் சேர் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா ரூமுக்கு போய் பார்க்கா. ஆனா அங்க ஆளை காணும். கீழே போய் தேடி பார்க்கலான்னு மாடியில இருக்கிற லிப்டுக்குள்ள ஏறா. இவளுக்கு நடக்க முடியாதுங்கிறனால வீட்டுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வர்றதுக்கு ஒரு லிப்ட் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த லிப்ட்ல இறங்கி கீழே வந்து பார்க்கா. ஹாலில் அவங்க அம்மா ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு செத்து கிடக்காங்க. அலறி போன இவ உடனே போன் எடுத்து எமர்ஜென்சி நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஆம்புலன்ஸை கொண்டு வாங்க, எங்க அம்மா ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு கிடக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடறா. அப்பதான் மெல்ல கேமராவை நோட்டி காமிக்காங்க. காலையில வீட்டுக்கு வெளியே இருக்கிற குப்பை தொட்டியில போட்டிருந்த அந்த பொம்மை இப்ப வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கு. கொஞ்ச நேரத்துல போலீஸ்லாம் வந்துடுறாங்க. வந்து பாடியை தூக்கிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில விஷயம் தெரிஞ்ச நம்ம ஹீரோயினோட அக்கா அங்க பாஸ்டரோட வரா. உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா பயன்படுத்தின பெயிண்ட் பிரஷ் எல்லாம் பார்த்தா அவங்க ஞாபகமாவே வருதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து குப்பை தொட்டியில போட்டுக்கிட்டு இருக்கா. உடனே அக்கா காரி ஓடி வந்து தங்கச்சி காரிய சமாதானப்படுத்துறா. அப்ப பின்னாடி அக்கா கூட வந்திருக்கிற பாதரு, ஆண்டவர் உண்மை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறது. ஃபாதர்லாம் வந்து இவளுக்கு ஆறுதல் கூறுறது எதுக்காகனா இவங்க அம்மா கொலை செய்யப்படல, தற்கொலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி தன்னோட மகனை இழந்து வர்றவங்க டிப்ரெஷனுக்காக நிறைய மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க போல இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேல துக்கம் தாங்காம அவங்க உயிரை அவங்களே எடுத்துக்கிட்டதா சொல்றாங்க. அப்ப நம்ம அக்கா காரி ஹீரோயின் பேசிட்டு இருக்கப்போ திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள அவங்க அக்கா புருஷன், அதாவது ஹீரோயினோட மாமா, அவங்களோட குட்டி பொண்ணு, அந்த பொண்ணை பாத்துக்கிறதுக்காக அவங்க வச்சிருந்த பேபி சிட்டர்னு எல்லாரும் உள்ள வராங்க. மாமன்காரன் பேரு ஏனு, அந்த பேபி சிட்டர் பேர் ஜில்லு. அப்ப அவங்க அக்காவோட பிள்ளையான அந்த குட்டி பாப்பா ஓடி வந்து நம்ம ஹீரோயின் மடியில உட்கார, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சல்ல வந்த பொம்மையை அவளுக்கு கொடுக்கலான்னு அங்க காமிக்காங்க. பார்த்தா அந்த பொம்மை இருந்த சேர்ல அதை காணும். அது எங்க போச்சு அப்படின்னு இவங்க சுத்தி முத்தி தேட ஃபாதர் அதை ஒரு சைஸா பாக்காரு. சரி நான் உனக்கு அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்ல அந்த பாப்பாக்கு ஒண்ணுக்கு ஒருத்தன்னு பேபி சிட்டர் ஜில்லு அந்த பாப்பாவை வாஷ்ரூமுக்கு கூட்டு போறாங்க. அந்த பிள்ளையோட அப்பாவும் நானும் போயிட்டு வரேன்னு கூடயே போறாரு. இவங்க ஐயாவும் பேபி சிட்டர் ஜில்லும் வெளியே உட்காந்து கடலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ அதை கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்கா. அப்ப திடீர்னு எய்தாப்புல உள்ள திரைச்சில லைட்டா ஆடுது. என்னடா இது அப்படின்ட்டு மெல்ல அந்த கர்டன் பக்கத்துல போய் அதை சடார்னு விலைக்கு பார்த்தனா பின்னாடி அந்த பொம்மை இருக்கு. அதே நேரத்துல கீழே நம்ம ஹீரோயினோட அக்கா காரி ஹீரோயின்ட்ட, அம்மாவும் இப்போ உன்னை பாத்துக்கிறதுக்கு இல்ல, இந்த வீட்டை வித்துட்டு அதுல வர்ற காசுல ஆளுக்கு பாதி எடுத்துக்கிட்டனா உன் லைஃபே செட்டில் ஆயிரும் அப்படிங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இந்த வீட்டை விக்கிறதுல துளியும் இஷ்டம் இல்ல. உடனே அக்கா காரியும், நானே வேலை இல்லாம இருக்கேன், என் புருஷன் காப்பி கடையில டீ ஆத்திக்கிட்டு இருக்கான், ஆச்சா உச்சா அல்லே உள்ளேன்னு சொல்லிட்டு இவளை எமோஷனலா அட்டாக் பண்ண பாக்குறா. ஆனா நம்ம ஹீரோயின் ஒத்துக்கிட மாட்டேன்றதா. அப்ப இவங்க பேசிட்டு இருக்கும் போதே பேபி சிட்டர் ஜில்லு, மாமன்காரன் ஈயனு, குட்டி பொண்ணு எல்லாரும் அந்த பொம்மையோட வந்துடுறாங்க. இந்த பொம்மையை பாத்ரூம்ல யார் வச்சா அப்படின்னு பாப்பா கேட்க நம்ம ஹீரோயின் குழம்பிடுறா. அப்போ அந்த குட்டி பொண்ணோட அம்மாவோ, இந்த பொம்மையெல்லாம் உனக்கு வேண்டாம், உன்கிட்டதான் ஏகப்பட்ட பொம்மை இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த பாப்பாக்கு பொம்மை ரொம்ப பிடிச்சு போயிட்டு போல இருக்க. அவ கையில வச்சிருக்கிறப்போ அந்த பொம்மைக்குள்ள ரோபோட் வாய்ஸர் வச்சிருப்பாங்க போல இருக்க. என்ன கெட்டி பிடிச்சா பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது. கவலைப்படாத குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாப்பா அந்த பொம்மையை கட்டி பிடிக்கா. பின்னாடி காமிக்காங்க. கெட்டி பிடிச்ச உடனே அந்த பொம்மையோட கண்ணு அப்படியே பெருசாகுது. பிறகு சரி பேசினது போதும், நைட்டு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு அங்க வந்திருக்கிற நம்ம
ஃபாதரையும் நைட் இருந்து சாப்பிட்டு போக சொல்றாங்க. அவர் ஓசி சாப்பாடுக்கு ஓகே சொல்லிடுறாரு. அப்ப நம்ம ஹீரோயினோட அக்கா அடுப்படி நோக்கி போவ ஹீரோயின் அதை தடுத்து எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நான் தான் அவங்க எல்லாருக்கும் சமைச்சு போடுவேங்க. அப்ப கூட துணையா இருக்கிறதுக்காக அந்த குட்டி பாப்பாவையும் கூட்டு போயிடுறாங்க. பாப்பா சக்கி பொம்மையும் கையோட கொண்டு வந்து ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோயினும் அந்த பாப்பாவும் உட்காந்து காய்கறி நறுக்கிட்டு இருக்காங்க. பிறகு எல்லாருக்கும் சேர்ந்து டொமேட்டோ சூப்பு ஃபிங்கர் சிப்ஸ் எல்லாம் பண்ணி ஆளுக்கு ஒரு பிளேட்னு டேபிள்ல செட் பண்ணி வச்சுட்டு அவங்கள கூப்பிடுறதுக்காக கிளம்பி போறாங்க. அவங்க போன அடுத்த நிமிஷம் இந்த சக்கி பயபுள்ள எலிப்பாசனத்தை கொண்டு வந்து நைஸ் போல ஒரு பிளேட்ல கலந்துகிட்டு இருக்கு. ஆனா டக்குன்னு நம்ம பாப்பா இதையோ எடுக்கிறதுக்காக இந்த ரூம் கதவை திறக்க அது நிப்பாட்டிடுது. பிறகு நம்ம ஹீரோயின் அந்த ரூமுக்குள்ள வந்து பாக்காங்க. சேர்ல உட்கார வச்சிருந்த சக்கி கீழே கிடக்கு. இது எப்படி கீழே வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ பக்கத்துல உள்ள ஷெல்ஃப் கதவு திறந்திருக்கு. என்னன்னு புரியலையே அப்படின்னு குழம்பி போனவங்க அந்த கதவை மூடிட்டு கீழே உள்ள கெஸ்ட்களை மேல கூட்டு வராங்க. பிறகு டைனிங் டேபிள்ல மெழுகுவத்தி எல்லாம் வச்சு ரெடி பண்ணி ஆளாளுக்கு சேர்லாம் போட்டு அவங்க முன்னாடி இந்த பிளேட்டுகளையும் வச்சிடறாங்க. எலிப்பாசனம் கலந்த அந்த சாப்பாடு எந்த பிளேட்ல இருக்கு, அதை யாரு சாப்பிட போறான்னு நமக்கு தெரியாது. வட்ட டேபிள்ல எல்லாரும் வட்டமா வந்து உட்கார ஏசப்பாக்கு ஒரு ஜபங்களை போட்டுக்கிட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிக்காங்க. நம்ம ஹீரோயினோட அக்கா காரிக்கு அவங்க சாப்பாட்டுல ஏதோ ஒரு கெட்ட ஸ்மெல் வர்ற மாதிரி தெரியுது. அது ஒண்ணும் கிடையாது, நான் தான் டேஸ்ட் நல்லா இருக்கட்டும்னு கரம் மசாலா போட்டேன், அதுதான் அந்த ஸ்மெல்னு சொல்ல சரின்னு அவங்களும் லபக்கு லபக்குன்னு உள்ள இறக்குறாங்க. ரெண்டு வாய் உள்ள போவோம். நம்ம மாமக்காரன் ஏன் நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு கடவுளே அப்படின்னு கத்த எல்லாரும் பதறி போயிடுறாங்க. கேட்டா இப்படி ஒரு சூப்பரான சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்லைங்க. அட செத்த வயல வாயை மூட்டு சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்றப்போ நம்ம ஃபாதர் அந்த பொம்மையை பார்த்து இந்த பொம்மையை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்க. ஆனா எங்கன்னு சரியா அவருக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏதோ நியூஸ்ல பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல இந்த பொம்மையோட விளம்பரத்தை பார்த்திருப்பீங்க அப்படின்றாங்க. அப்புறம் எல்லாரும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ நம்ம ஃபாதருக்கு திடீர்னு விறுவிறுன்னு வேர்க்க ஆரம்பிச்சிருது. உடனே அவரு பதறி போய் சர்ச்சில் ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு, நான் மறந்துட்டேன், நான் கிளம்புறேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை பாதியிலே போட்டு எஞ்சி போயிடுறாரு. அவ்வளவுதான். அடுத்த சீன்ல பார்த்தனா ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கார்ல வந்த ஒருத்தன் கீழே செத்து கிடக்கான். அப்ப ரெண்டு போலீஸ்காரங்க எவன் இவனை கொண்டதுன்னு பார்த்தா எதிரில கார்ல வேகமா வந்து ஒருத்தன் முட்டிட்டான்னு சொல்றாங்க. அந்த காரை பார்த்த உடனே அந்த போலீஸ்க்கு தெரிஞ்சிருது இது நம்ம ஊர் சர்ச் ஃபாதர்னு. தண்ணி எண்ணிய போட்டு வந்து முட்டிருப்பாரோ அப்படிங்க. இவர் தங்கமான ஆளியா, தண்ணி அடிக்கல கேஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் அப்படின்னு பக்கத்துல வந்து பாக்காங்க. பார்த்தா அவர் கார் முட்டினதுல மேற்கூரையெல்லாம் ஒட்டஞ்சி உடம்போட சேர்த்து நெருக்கிட்டு இருக்க. அவர் அப்படியே சீட்ல உட்கார்ந்த மணிக்கு கண்ண உருட்டிக்கிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க ஃபாதர், உங்களை நான் காப்பாத்துறேன் அப்படின்ட்டு அவரை நெருக்கிட்டு இருந்த அந்த தகடை பிடிச்சி இவன் இழுக்கவும் சடார்னு அவர் தலை அப்படியே உருண்டு கீழே விழுந்துருது. அதை பார்த்த போலீஸ்காரங்களே பதறி போயிடுறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் வீட்டை காமிக்காங்க. ஹீரோயின் அவங்க அக்கா புருஷன் 3 பேரும் உட்காந்து இவங்க சின்ன வயசுல இருக்கப்போ எடுத்த வீடியோ ப்ரொஜெக்டர்ல போட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது பல வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்தது போல இருக்க. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா வயிற்றுக்குள்ள குழந்தையா வளர்ந்துட்டு இருக்கப்போ எடுத்தது. ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்ப பேபி சிட்டர் ஜில்லு உங்க அப்பாக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க என் தங்கச்சி பறக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி அவர் ஒரு குளத்துல முங்கி செத்துட்டாரு அப்படிங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் கவனிக்க அந்த வீடியோல சிவப்பு சட்டை போட்டு கண்ணாடி போட்டு வித்தியாசமா ஒரு ஆள் நின்றுகிட்டு இருக்கான். இது யார் அப்படின்னு அக்காட்ட கேட்க யாராவது அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அங்க வந்த குட்டி பொண்ணு என் பொம்மை சக்கிய காணும் அப்படிங்க. அதுக்கு அவங்க அம்மா காரியோ எங்க போட்ட பொம்மை அப்படிங்க. நான் எங்கேயும் போடல, அவன் போய் ஒளிஞ்சிட்டு என் கூட கண்ணாம்பத்தி விளையாடுறான் அப்படிங்க. சரி உனக்கு சேட்டை அதிகமாயிட்டு போல இருக்க, உன்னை தூங்க வச்சா சரியா இல்லைன்ட்டு நம்ம பாப்பாவை தூங்க போக சொல்றாங்க. ஆனா அவ சக்கி இல்லாம தூங்க மாட்டேங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பேபி சிட்டர் ஜில்ல நம்ம பாப்பா கூட அனுப்பி அந்த பொம்மையை தேட சொல்லி அனுப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் இந்த பொம்மை எப்படி அடிக்கடி காணாம போகுது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருது. உடனே அந்த பொம்மை பார்சல் வந்துச்சு. அது மேல இந்த கொரியர் ஆபீஸ்க்கு கால் பண்ணி கேட்கலான்ட்டு அந்த நம்பர் எடுத்துக்கிட்டு போய் லேண்ட்லைன்ல ட்ரை பண்றாங்க. லைன் போக மாட்டுக்கு. மொபைல்ல இருந்து கூப்பிடலான்னு பார்த்தா சிக்னல் இல்ல. இங்க மேல நம்ம ஜில்லோ அந்த பொம்மையை தேடி கண்டுபிடிக்கணும்னு நம்ம பாப்பாவோட பெட்டுக்கு கீழெல்லாம் பார்க்க எங்கேயுமே இல்ல. அப்போ அங்க ஒரு சூட்கேஸ் இருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தா வேற பொம்மைகள் இருக்கே தவிர இவ தேடுற சக்கிய காணும். ஃபுல்லா தேடி பார்த்து வெறுத்து போனவ நம்ம பாப்பாட்ட நீ அந்த பொம்மையை எங்கேயும் போட்டுட்டு வந்துடலையே அப்படின்னு இவ கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப ரூமுக்கு பின்னாடி சடார்னு சக்கி ஓடுது. அதை குட்டி பாப்பா பாத்துடுறா. அந்த ஓடுறான் அப்படிங்கவும் ஐயே நையுங்கால அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த பக்கமா போய் பார்க்க போறா. அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய பாத்ரூம். உள்ள யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. சரின்னு சொல்லிட்டு இவ திரும்பறப்போ சடார்னு அங்க உள்ள கர்டைன் ஆடுது. உடனே இவ மெல்ல போய் அந்த கர்டைனை இழுத்து பார்த்தனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஜன்னல் திறந்திருக்கு. அட காத்து காடி இருக்கா அப்படின்னு இவ ஜன்னலை பூட்டிட்டு திரும்புறா. மறுபடியும் ஜன்னல் வேகமா திறக்குது. பதறி போன இவ அதை பூட்டிட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறா. பிறகு அங்கிருந்து பொம்மையை தேடி கிச்சனுக்கு வந்து பார்க்க கிச்சன் கத்திகள் இருக்கிற இடத்துல ஒரு கத்தியை மட்டும் காணும். என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தனா நம்ம ஹீரோயினோட அக்கா காரி அங்க நிக்கா. என்னத்தை தெரியல அப்படிங்கவும் பொம்மையை தேடுறேங்க. அதான் நான் வந்துட்டோம்ல, இனிமேல பொம்மை எதுக்கு அப்படின்ட்டு சட்டுன்னு ஜில்ல பிடிச்சி கிஸ் அடிக்க ஆரம்பிச்சிடறான். அப்ப அங்க தனியா ஒரு படம் ஓட ஆரம்பிக்க இங்க ப்ரொஜெக்டர்ல ஒரு படம் ஓடிட்டு இருந்துச்சு. அங்க போன் பண்ண போன ஹீரோயின் சிக்னல் கிடைக்கலன்னு திரும்ப வரா. வந்து பார்த்தா சோஃபால உட்காந்து ஏன் தூங்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்துல சக்கி பொம்மை உட்காந்துருக்கு. இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு யோசிச்சவ ப்ரொஜெக்டர் ஆஃப் பண்ணிட்டு பக்கத்துல வந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஏனும் முடிச்சிடறான். பொம்மை பக்கத்துல இருக்க பார்த்து பரவாயில்ல கண்டுபிடிச்சிய அப்படின்னு ஹீரோயின் சொல்ல நான் கண்டுபிடிக்கல, உன் பொண்ணு தான் நீ கண்டுபிடிக்கணும் நீங்க வச்சுட்டு போயிருப்பா போல இருக்க அப்படிங்க. அப்ப
இவன் கையில வச்சிட்டு இருக்கும் போதே மேல இருந்த அந்த குட்டி பாப்பா பொம்மையை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சத்தம் விடுறா. கிடைச்சிட்டுமா இரு நான் எட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பொம்மையை கையில வாங்கிட்டு அவட்ட குடுக்கறதுக்காக நேரா போய் லிப்ட்ல ஏறுறாங்க. பட்டன் அமுக்கும் லிப்ட் மேல ஏறுது. பாதி வழியில போயிட்டு இருக்கப்போ திடீர்னு கரண்ட் போய் லிப்ட் அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுது. உடனே இவ மாமங்கரன் ஈயனை கூட்டு பார்க்க அவனுக்கு காது கேட்கல போல இருக்க. இந்த மாதிரி லிப்ட்ல மாட்டிக்கிட்டுனா எமர்ஜென்சிக்கு ஏதாவது கூப்பிடுறதுக்கு ஒரு பெல்ல வச்சிருக்காங்க. தங்கச்சிக்காரி பெல் அடிக்கிறா. அங்க அக்கா காரியோ கிச்சன்ல ஜில்ல அடிச்சுக்கிட்டு இருக்கா. மணிச்சத்தம் கேட்க அதை உதாசீனப்படுத்திட்டு இவங்க பாட்டுக்கு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காவோ. திரும்ப திரும்ப அடிக்க இந்த வாரம்ப அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே அக்கா காரி அங்க இருந்து கிளம்புறா. அப்ப நம்ம தங்கச்சி இருட்டுல லிப்ட்ல வெயிட் பண்ணிருக்க. சரக்குன்னு கத்திய உருவுற மாதிரி ஏதோ ஒரு சத்தம் கேக்கு. இவ்வளவு சுத்தி முத்தி பார்க்க எதுவும் தெரியல. திடீர்னு கரண்ட் வருது. பார்த்தனா பொம்மை இவ்வளவு பார்த்து திரும்பி உட்கார்ந்து இருக்கு. அதை பார்த்து இவ அலறி போயிடுறா. பிறகு லிப்ட் மேல வந்து சேர்ந்துருது. கரெக்டா இவ வெளியே வரவும் இவ அக்கா கறியும் அங்க வந்துடுறா. அப்போ அந்த குட்டி பொண்ணு அங்க வர அப்பதான் அந்த பொண்ணு கவனிக்கா நம்ம ஹீரோயின் கால ரத்தம் வருது. எது ரத்தமா அப்படின்னு இவ துணியை விலைக்கு பார்த்தனா அவ கால்ல யாரோ கத்திய வச்சு கீழ மாதிரி இருக்கு. அதுல இருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு முட்டுக்கு கீழே உணர்ச்சிகளே இருக்காது. அதனால கத்தி எப்ப வெட்டுச்சுன்னே அவளுக்கு தெரியல. நீ போய் தூங்குமா அப்படின்ட்டு அந்த குட்டி பொண்ணோட அம்மா அவளை கூட்டு போய் பெட்ரூம்ல படுக்க வைக்க போறாங்க. அவ தூங்குறதுக்கு முன்னாடி பிரேயரை சொல்றாங்க. ஆண்டவரே கிடையாது அப்படின்னு அந்த பாப்பா சொல்றா. என்ன பாப்பா சொல்ற? யார் இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டா எனக்கு சக்கி தான் சொன்னா அப்படிங்க. அது மட்டும் இல்ல உங்க ஆட்சி இறந்த மாதிரியே நீங்க எல்லாருமே சாவ போறீங்கன்னு சக்கி சொன்னா அப்படிங்க. அதை கேட்டு இவங்க அரண்டு போயிடுறாங்க. உண்மையை சொல்லு பாப்பா, உனக்கு இதை யார் சொல்லி கொடுத்தா? இந்த ஜில்லு சொன்னாலா இல்ல உங்க அப்பா எப்ப சொல்லிக்கிட்டு இருந்தானா அப்படிங்க. யாருமே சொல்லல, சக்கி தான் சொன்னான்னு நிலையா நிக்கா. சரி சரிப்பட்டு இல்லாது, நீ படுத்து தூங்கு, நாளைக்கு பாப்போம் அப்படின்ட்டு படுக்க போட்டு பெட்ஷீட் எல்லாம் போத்திட்டு அந்த அக்கா காரி அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்போ வெளியே புயல் மழை அடிக்க இடி சத்தத்துல பயந்து போன பாப்பா அந்த பொம்மையை கட்டி பிடிச்சு தூங்குறா. கீழே நம்ம ஹீரோயினை காமிக்காங்க. அவ மொபைலுக்கு சிக்னல் வர்ற இடமா போய் நின்று அந்த கொரியர் கம்பெனிக்கு கால் பண்ணி டாக்கெட் நம்பர் சொல்ல இது ஒரு போலீஸ் எவிடன்ஸ் ரூம்ல இருந்து உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்க. இது எவிடன்ஸ் ரூமா அப்படின்னு இவ கேட்க கரெக்டா சிக்னல் கட் ஆகி போன் நின்றுது. மேல பாப்பாவோ இடி சத்தத்துல பயந்து போய் தூங்க முடியாம இருக்க எந்திரிச்சு உட்காந்து போர்வைய டென்ட் மாதிரி போத்திட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கா. அந்த போர்வை டென்ட்டுக்குள்ள சக்கி பொம்மையும் உட்கார்ந்துருக்கு. திடீர்னு அந்த பொம்மை என்ன பாப்பா பயப்படுறியா? நீ பயந்துதான் ஆவணும் பே அப்படின்னு சொல்லிட்டு கோரமா சிரிக்க ஆரம்பிக்கு. அடுத்த சீன்ல காமிச்சா நம்ம ஹீரோயின் லிஃப்ட் ஏறி மேல வந்து நம்ம பாப்பா நிம்மதியா தூங்குறாளான்னு பாக்குறதுக்காக கதவை திறக்காங்க. அங்க பெட்ல அந்த பொம்மை கிடக்கு. பொம்மைக்கு பின்னாடி பாப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப கரெக்டா அங்க பேபி சிட்டர் ஜில்லு வந்துடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் ஜில்லுட்ட இந்த பொம்மை எங்க இருந்து வந்துச்சுன்னு அட்ரஸ் விசாரிக்க போன் பண்ண இது ஒரு போலீஸ் எவிடன்ஸ் ரூம்ல இருந்து வந்ததா சொல்றாங்க அப்படிங்க. சிக்னல் சரியில்லாதனால ஏதாவது தப்பா கேட்டிருப்பீங்க. சரி ரைட் நாளைக்கு பாப்போம், லேட் ஆயிட்டு நான் போய் தூங்குறேன் அப்படின்ட்டு இவ்வளவு அந்த ரூமுக்குள்ள வந்து கதவை சாத்த நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறான். நேரா கீழே போய் அவ லேப்டாப் ஓபன் பண்ணி கூகுள்ல சக்கி பொம்மை எவிடன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ண வரிசையா கொலை செய்திகளா வருது. அதுல ஒரு நியூஸை ஓபன் பண்ணி படிக்க 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கொலை வழக்குல வீட்டுல உள்ள எல்லாருமே இறந்துட்டாங்க போல இருக்க. ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் தான் உயிரோட பழச்சிருக்கான். அவன்கிட்ட விசாரிச்சதுல இந்த சக்கி பொம்மை தான் அந்த கொலையெல்லாம் பண்ணது அப்படின்னு அந்த பையன் வாக்குமூலம் கொடுத்திருக்கான். அதை பார்த்து இவ ஷாக்காய் படிச்சுக்கிட்டு இருக்க. மேல ஜில்லோ தூங்குற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கலைச்சிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ காலை போடுவோம் அப்படின்னு லேப்டாப் எடுத்து இவளோட லவ்வரான நம்ம ஹீரோயின் அக்காக்கு வீடியோ கால் பண்றான். இவ இந்த பக்கமா உட்காந்து வீடியோ காலை ஸ்டார்ட் பண்ண அந்த பக்கமா சக்கி பொம்மை பெட்டுக்கு கீழே ஊர்ந்து வந்துருது. அப்ப மறுபடியும் நம்ம ஹீரோயினை காமிக்காங்க. அவ 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு நியூஸை தொடர்ந்து பாக்கா. அதுல ஒரு சீரியல் கில்லர் ஒருத்தன் போலீஸ் விரட்டிட்டு போறப்போ ஒரு பொம்மை கடையில வச்சு சுட்டு கொண்டுட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு நியூஸும் பார்க்க பார்க்க இவளுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஆனா மேல ஜில்லோ சக்கு சக்குன்னு வீடியோ கால் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அக்கா காரி அவளுக்கு பிளையிங் கேஸ் கொடுத்துட்டு இருக்கப்போ திடீர்னு அவளுக்கு பின்னாடி பொம்மை நடந்து போற மாதிரி தெரியுது. பதறி போனாவ பின்னாடி பாரு அப்படின்னு சைகை காமிக்கா. நம்மகிட்ட விரலாட்டி சிலுமிசம் பண்றான்னு ஜாலியா எடுத்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஜில்லுக்கு பக்கத்துல ஏதோ நிக்கிற மாதிரி தெரிய என்னன்னு திரும்பி பார்த்தா சக்கி பொம்மை கையில ஒரு கத்திய வச்சுக்கிட்டு நிக்குது. அத பார்த்து இவ ஷாக்காவ சட்டுனது அங்க இருந்த தண்ணி பக்கெட்ட காலால எத்தி உதைக்க அந்த தண்ணி கீழே விழுந்து இவ லேப்டாப் சார்ஜ் போட்டிருந்தாலே அந்த பிளக் பாயிண்ட்டுக்குள்ள போய் அந்த வயர் மூலமா கரண்ட் இவ உடம்புல பாயுது. கரண்ட் ஷார்ட் ஆன உடனே லேப்டாப்லாம் வேலை செய்யாம போயிருது. அங்க பெட்ரூம்ல உட்காந்து அக்கா கறிக்கு ஒன்னும் தெரிய மாட்டுக்கு ஒரே புள்ளி அடிச்சிருது. இந்த பக்கம் கரண்ட் ஏறின ஜில்லோ அப்படியே தோல்லாம் எரிஞ்சு சாக ஆரம்பிக்கிறா. அதே நேரம் கீழே உட்காந்து கூகுள்ல நியூஸ் வாசிச்சிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் பொம்மை கடையில கொல்லப்பட்ட சீரியல் கில்லரோட போட்டோவை பார்க்க அதை பார்த்து மிரண்டதா. இங்க மேல ஜில்லோட கதை சோழி முடிஞ்சிருது. அப்ப அக்கா கறிக்கு ஒன்னும் தெரியலன்னு உடனே லேப்டாப்பை மூடிட்டு நம்ம பொண்ணு எப்படி தூங்கலான்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்ப. அப்போ புருஷன் ஈயனோ நம்ம பொண்ணை பார்க்க போறியா இல்ல வேற பொண்ணை பார்க்க போறியா அப்படின்னு கேட்கான். அதை கேட்டு ஷாக்கானவ என்னங்க சொல்றீங்க, நான் எந்த பொண்ணை போய் பார்க்க போறேன், தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்க. பேசுறது என்ன பேசுறது, எல்லாமே கேமரா ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படிங்க. அவளுக்கு பக்குன்னு ஆயிருது. எந்த கேமரா எந்த ஃபுட்டேஜ் அப்படிங்கிறப்பதான் அவளுக்கு தெரிய வருது இவன் அந்த சக்கி பொம்மை
ரூமுக்குள்ள ஒரு ரகசிய கேமரா ஒண்ணு ஒளிச்சு வச்சிட்டான் போல இன்னைக்கு. அதுல முழு படமும் ரெக்கார்ட் ஆயிட்டு அப்படின்னு சொல்ல வெறி கொண்ட இவ கோவத்துல கதவை சாத்திட்டு போயிடுறான். அதே நேரம் இங்க வெளியே போலீஸ்காரங்க அந்த பாஸ்டர் இறந்தார அவரோட பிளட்ல எதுவும் போதை பொருள் இருக்கான்னு லேப்ல செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அந்த ரிசல்ட் இன்னும் வரல. உடனே அவர் அன்னைக்கு எங்க இருந்தாலும் என்ன ஏதுன்னு விசாரிச்சப்போ ஊருக்கு வெளியே இருக்கிற அந்த வீட்டுல தான் இருந்தாலும் தெரியும். போலீஸ்காரன் அந்த வீட்டை நோக்கி வரான். இங்க வீட்டை காமிக்காங்க. உள்ள அக்கா காரி டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கப்போ தூரத்துல யாரோ போற மாதிரி தெரியுது. நம்ம பொண்ணு தான் ஓரளவு அப்படின்னு ஓடி வந்து பார்த்தா அங்க சக்கி பொம்மை மட்டும் மாடி படிக்கட்டு தனியா உட்காந்துருக்கு. அப்ப நம்ம ஹீரோயினே இந்த பொம்மை சம்பந்தப்பட்ட கொலை கேஸ் எல்லாம் படிச்சுட்டு பதறி போய் வந்து பெல் அடிக்கிறா. அப்ப மேல அவங்க அக்கா காரி கையில அந்த பொம்மையோட வந்து நிக்க, ஏக்கா அந்த பொம்மையை கீழே போட்டு அதுக்குள்ள ஒண்ணு இருக்கு அப்படிங்க. இதுக்குள்ள ஒண்ணு இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அக்கா காரி அக்கா. அதைத்தானே உன்கிட்ட சொல்ல வரேன் அப்படிங்க. அடி பாவி, தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லாம இருந்திருக்கிய, உன்னை தங்கச்சின்னு சொல்லவே கேவலமா இருக்குங்க. அக்கா காரியா உள்ள இருக்கிற கேமரா பத்தி பேசிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயின் அதுக்குள்ள இருக்கிற கொலகார ஆவிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா அது புரியாம நம்ம ஹீரோயின் இந்த பொம்மையை கீழே போடுன்னு சொல்லவும் இந்த பொம்மையை யார் கீழே கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அக்கா காரி தூக்கிட்டு போயிடுறா. இப்போ ஒழுங்கா கீழே வாரியா இல்லையான்னு தான் பொண்ணை கத்திக்கிட்டு அவ மொட்டை மாடிக்கு ஓடி போய் கதவை பூட்டில இளவெடுத்தவ இளவ கூட்டுறதுக்குனே போறாளே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் மாடிப்படியில உட்காந்த மணிக்கே மெல்ல மெல்ல ஏறி போவ மேல அக்கா காரியா காமிக்காங்க. அந்த மாடி ரூமுக்கு போய் தான் பொண்ணு எங்க ஒளிஞ்சிருக்கான்னு டார்ச் அடிச்சு தேடிக்கிட்டு இருக்கப்பதான் ஒண்ணு கவனிக்கா. அவ கையில வச்சிருக்கிற பொம்மையோட ட்ரெஸ்ஸுக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு கை விட்டு பார்த்தா பெரிய கத்தி. அத்தாடி, இதையும் என் புருஷங்காரன் தான் வச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையும் கத்தியும் அங்க கீழே வச்சுக்கிட்டு இவ பொண்ணை தேடிக்கிட்டு இருக்க. சடார்னு ஒரு பெருச்சாலி வரும், பதறி போய் திரும்புதா. பார்த்தா அந்த பொம்மை அங்க உள்ள செவுர் மேல உட்கார்ந்துருக்கு. இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு அது பக்கத்துல போய் பாக்குறப்பதான் கவனிக்கா அதோட உதடு லைட்டா கிழிஞ்ச மாதிரி இருக்கு. உடனே அந்த பிளாஸ்டிக் பிடிச்சி இவ்வளவு மெல்ல இழுக்க அந்த மூஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா பிஞ்சு வருது. பார்த்தா மேல ஒட்டி இருக்கிறது ஒரு போலியான முகம் தான். அந்த பொம்மையோட உண்மையான முகத்துல நார கிளி கிழிச்சு தையல்களா போட்டிருக்கு. அதை பார்த்த உடனே இவ பதறி போவ. சட்டுன்னு அந்த பொம்மை இருந்துச்சு. என்னமா பயந்துட்டியா அப்படின்ட்டு கையில கத்திய தூக்க, உன் கண்ணை பார்த்தா உங்க அம்மா கண்ணு மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு கண்ணுலே கத்திய சொல்லிடுது. அப்ப நம்ம ஹீரோயினா கஷ்டப்பட்டு தவண்டு மேல வர வந்துடுறா. இப்ப மொட்டை மாடிக்கு போற படியில ஏற பாக்கா. அப்ப மெல்ல மேல உள்ள கதவு திறக்குது. என்ன அது அப்படின்னு இவ அரண்டு போய் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க. மாடிப்படி மேல இருந்து ஒரு குட்டி பந்து ஒண்ணு உருண்டு வருது. என்னன்னு பார்த்தனா இவங்க அக்காவோட கண்ணு. பின்னாடியே அவ அக்காவும் நடந்து வரா. கரெக்டா மாடிப்படியில கால வைக்கவும் உருண்டு அடிச்சு கீழே வந்து செத்துடுறா. அவளுக்கு ஒரு கண்ணை காணும். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் காட்டுக்கத்து கதற. அது தூங்கிட்டு இருந்த மாமங்காரன் எனக்கு கேட்குமான்னு பார்த்தா அவன் காதுல ஹெட்போனை போட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அந்த சக்கி பொம்மையும் மேல இருந்து கத்திய தூக்கிட்டு வருது. இதை பார்த்த உடனே ஹீரோயின் அங்கிருந்து தவண்டு வீல் சேர் மேல ஏறி உட்காந்து அங்கிருந்து பறந்து போய் தூங்கிட்டு இருக்கிற மாமனை எழுப்பி விட்டுறதா. அவன் பதறி அடிச்சு எந்திரிச்சு என்னன்னு கேட்க, 2 பேரும் செத்துட்டாங்க, உன் பொண்டாட்டியும் பேபி சிட்டர் ஜில்லும் பீஸு அப்படிங்கவும் அலறி போய் அவன் வெளியே வந்து பார்க்கான். ஜில்லு ஜல்லாயி பொசுங்கி கிடக்கா. பொண்டாட்டியோ ஒரு கண்ணு இல்லாம பீஸாகி கிடக்கா. இதை பார்த்து அலறி போனவன் நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துடுறான். உடனே இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வீல் சேர்ல உட்கார வச்சு கீழே கார் இருக்கிற கிராஜுக்கு கொண்டு போய் அவளை கார் பக்கத்துல உட்கார வச்சுட்டு நான் போய் என் பொண்ணை கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு போறான். அப்போ ஹீரோயினோ, மாமா அந்த பொம்மையை பாத்தீங்கன்னா எதிர் திசையில ஓடிடுங்க, அதுட்ட எந்த பேச்சும் கொடுக்காதீங்க. எது பொம்மையிட்ட பேச்சு கொடுக்கலாம் அப்படின்னு அவன் கேட்க, யோ மாமா நான் சொல்றதை கேளுங்க, அந்த பொம்மையை பார்த்தாலே ஓடிடுங்க அப்படிங்க. சரின்னு சொல்லிட்டு இவனும் தன்னோட பொண்ணை கூப்பிட வீட்டுக்குள்ள ஓடுறான். ஆனா இவன் இவளை கிரேஜுக்கு தூக்கிட்டு போனதை நம்ம சக்கி பொம்மை ஒளிஞ்சிருந்து பாத்துருது. இங்கே நம்ம ஹீரோயினை காமிக்காங்க. அவ காருக்கு இந்த பக்கம் உட்காந்துருக்க, காருக்கு அந்த பக்கம் கதவு கூடி சக்கி அந்த காருக்குள்ள ஏறிடுது. உள்ள ஏறின சக்கி காரை ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஹீரோயினை முட்டை பார்க்க இவ உதவிக்கு மாமங்காரில் கத்தி கத்தி கூப்பிடுறா. ஆனா அவனும் பொண்ணை தேடி மொட்டை மாடி ரூமுக்கு போயிட்டான். வேற வழி இல்லாத நம்ம ஹீரோயின் நம்ம தான் காப்பாத்திக்கணும்னு கீழே கடந்த ஒரு கோடாரி எடுத்து கொண்டு போய் அந்த கார் ஜன்னல் கண்ணாடி அடிச்சு உடைச்சிடறான். பிறகு அந்த கார் சாவியை உருவிடலான்னு பார்க்க அதுக்குள்ளேயும் அந்த சக்கி பொம்மை சாவி எடுத்து வாயில போட்டு சவச்சு தின்றுது. ஐயோன்னு அதை பார்த்து இவ கதறி அழுதுகிட்டு இருக்க. கரெக்டா அந்த மாமன்காரன் அங்க வந்துடுறான். அப்ப இவ கையில கோடாரி இருக்கிறத பார்த்து என்ன பண்ற, அதை முத குடி அப்படின்னு கையில வாங்கிடுறான். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு தோணுது இவ தான் கோடாரியை வச்சு இவளோட பொண்டாட்டி அந்த பேபி சிட்டர் ஜில்லெல்லாம் வெட்டி கொண்டுட்டான்னு. இப்படி பண்ணிட்டியடி பாவி அப்படின்னு அவன் சொல்ல சட்டுன்னு இவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. இவளுக்கு கால் நடக்க முடியாம இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இவ இதயத்தில் உள்ள கோளாறு தான். உடனே அவ கைவசம் வச்சு அந்த ஊசி எடுத்து ஈயன்ட்ட கொடுத்து இதைய நெஞ்சில குத்து மாமா அப்படிங்க. ஆனா அவனும் முடியாதுன்னு சொல்லிடுறான். உடனே இவ அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. கண் முழிச்சு பார்த்தா இவ வீல் சேர்ல உட்காந்துருக்க. அவ கைய சேரோட சேர்த்து டேப் போட்டு ஒட்டிட்டான். இவன் அவ வாயையும் டேப்பை போட்டு மூடிடுறான். பிறகு இவன் அந்த சக்கி பொம்மைக்குள்ள ஒரு கேமரா வச்சானே, அதோட வீடியோ ஃபுட்டேஜை இவன் லேப்டாப்ல அக்சஸ் பண்ணி பார்க்கான். அதுல பார்த்தா அந்த பொம்மை தானாவே அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிற மாதிரிலாம் தெரியுது. அது மட்டும் இல்லாம இவனுடைய பொண்ணும் இதுவும் கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரி மாடியில உள்ள ஒரு ரூம்ல போய் உட்காந்துருக்கா. அவளை அந்த ரூமுக்குள்ள வச்சு கதவை சாவி போட்டு பூட்டுது இந்த பொம்மை. இது எல்லாம் வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு. குழம்பி போன ஏன்னு அந்த பொம்மையில வச்சிருக்கிற கேமராவோட லைவ் மோட ஆன் பண்ண பார்த்தா பொம்மை இவன் படுதிக்கு பின்னாடி
முன்னாடி வந்துகிட்டு இருக்கு. அடங்கொக்கமக்க அப்படின்னு இவன் திரும்பி பாக்குறதுக்குள்ளயும் அது வீல் சேர்ல உட்கார்ந்து இருந்த நம்ம ஹீரோயினை இவன் மேல தள்ளி விட்டுற வீல் சேர் தட்டி பொந்தனை கீழே விழுந்துடுறான். உடனே அங்க இருக்கிற கோடாரி எடுத்து அந்த பொம்மை அவன் வாயை ரெண்டா வெட்டி கொண்டுருது. அடுத்து அது நம்ம ஹீரோயினை கொல்ல வர சட்டுன்னு கோடாரியை வீசுறப்போ இவ காலை காமிச்சிடுறா. கோடாரி காலில் குத்தி சிக்கிடுது. ஆனா இவளுக்கு தான் காலில் என்ன பண்ணாலும் வழியா இருக்காத. சடான்னு அந்த பொம்மையை ஒரு அடி அடிச்சு மலர்த்தி அவ காலில் குத்தி இருந்த கோடாரியை உருவி இவ அந்த பொம்மையோட தலையை துண்டா வெட்டிடுறா. சக்கியோட சோழி முடிஞ்சது நினைச்சு இவ போய் காயம்பட்ட காலுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்க அப்ப தலையில்லாத அந்த பொம்மை எந்திரிச்சு கீழே கிடக்கிற தலையை எடுத்து மாட்டுது. என்ன அவ்வளவு ஈஸியா கொண்டுலான்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்த பொம்மை இவளோட வீல் சேரை பிடிச்சு கரகரன்னு தள்ளி கொண்டு போய் மாடியில இருந்து இவளை கீழே தள்ளி விட்டுருது. கீழே விழுந்து தலையில அடிபட்ட அவ ரத்தம் வழியா படுத்து கிடக்க அப்ப கத்தியை தூக்கிட்டு வந்த அந்த சக்கி, என்ன இன்னும் உனக்கு ஞாபகம் வரலையா, நான் உங்க குடும்பத்தோட பழைய ஃபேமிலி ஃப்ரெண்டு அப்படிங்க. அப்படியே பிளாஷ்பேக் காமிக்காங்க. இவங்க அந்த ப்ரொஜெக்டர்ல வீடியோ போட்டு பாக்குறப்போ கண்ணாடி போட்டு வித்தியாசமா ஒரு ஆள் நின்னானே அவன் தான் இறந்து இந்த பொம்மைக்குள்ள ஆவியா வந்திருக்கிற அந்த சீரியல் கில்லர். அது மட்டும் இல்லாம இவங்க அம்மா மேல ஆசைப்பட்டு இந்த பைப்ல தான் இவங்க அப்பாவை குளத்துல தள்ளி கொண்டிருக்கான். அதுக்கு பிறகு நிறமாச கற்பிணியா இருந்த நம்ம ஹீரோயினோட அம்மாவை அப்படியே கடத்தி கொண்டு போய் அவன் வீட்டுல கட்டி போட்டிருக்கான். ஆனா எப்படி அவன் இல்லாத நேரம் பார்த்து இவங்க போலீஸ்க்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லி உதவி வைக்க போலீஸ் நைட் போல அங்க வந்துடுறாங்க. அடி பாவி, உன் மேல ஆசை வச்சு உன்னை தூக்கிட்டு வந்தேன், இப்படி பண்ணிட்டியேன்னு கடுப்புல அவன் கத்தி எடுத்து கற்பிணியா இருந்த நம்ம ஹீரோயினோட அம்மா வயித்துல குத்த அதனாலதான் நம்ம ஹீரோயினே கால் நடக்க முடியாத மாதிரி பிறந்திருக்காங்க. அதுக்கு பிறகு போலீஸ் வீட்டுக்குள்ளாரவும் பின்வழியா ஏறி குதிச்சு இவன் தப்பிச்சு ஓடுறப்பதான் ஒரு பொம்மை கடையில வச்சு இவனை போலீஸ் சுட்டு கொண்டிருக்காங்க. ஆனா சாவதுக்கு முன்னாடி இந்த பைபிள்ல ஜண்டா மந்திரத்தை பயன்படுத்தி அந்த பொம்மைக்குள்ள கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டான். இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு பழி வாங்கணுங்கிற வெறியோட திரும்பி வந்தவன் கத்திரி கோலல குத்தி அவங்க அம்மாவையும் இவன் தான் கொண்டிருக்கான். இப்போ இறுதியா மிச்சம் இருக்கிறது நீதான் அப்படின்னு சொல்லிட்டு இவளை குத்த வர நம்ம ஹீரோயினு கடகடன்னு தவண்டு அங்க இருக்கிற லிப்டுக்குள்ள வந்து கதவை பூட்டிடுறா. ஆனா பட்டன் அமுக்கிறதுக்கு முன்னாடியே இவன் கத்தியை கொண்டு பக்கத்துல வந்துற கதவை இறுக்கி பிடிச்சுக்கிறா. அவனும் கத்தியை வச்சு கையில சரக்குன்னு கோடுகளை போடுறான். வெறியான நம்ம ஹீரோயின் அந்த கத்தியை கையால புடுங்கி கோடால போடுற இப்ப வந்து போடல அப்படிங்கவும் அந்த பொம்மை ஓடி வந்து இவளை அட்டாக் பண்ண வருது. எப்பவும் அதை குத்துற ஸ்டைல்லையே இப்ப அதை குனிய வச்சு இவ முதுகுலே கத்தியை குத்திடுறா. குத்தன உடனே அது பொத்துன்னு விழுந்துருது. செத்துட்டு நினைச்சு இவ கத்திய உருவம் சடார்னு அதுக்கு உயிர் வந்துருது. அதே நேரத்துல வெளியே நம்ம பாஸ்டர் இந்த வீட்டுக்கு போனாரு. அங்க என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்க ஒரு போலீஸ்காரன் வந்தானே அவன் கரெக்டா வீட்டு வாசலுக்கு வந்துடுறான். கதவை திறந்துகிட்டு உள்ள போய் பார்க்க அங்க நம்ம ஹீரோயின் அடிபட்டு கிடக்கா. மேல மாடிப்படியில ஹீரோயினோட அக்கா கண்ணு இல்லாம இறந்து கிடக்காங்க. ஹீரோயின் கையில கத்திய வச்சிருக்கிறத பார்த்து இவதான் இந்த கொலை பண்ணிட்டதா அவன் நினைச்சிடறான். அவளை கைது பண்ணி கோர்ட்ல ஆஜர் பண்ணதுல ஆதாரங்கள் எல்லாமே இவளுக்கு எதிராக இருக்கனால இவதான் குற்றவாளின்னு இவளை ஜெயில தூக்கி போட்டுருந்தாங்க. அன்னைக்கு கோர்ட்ல கேஸ் நடக்கிறப்போ அந்த பொம்மையையும் அங்க உள்ள எவிடன்ஸா வச்சிருக்க தண்டனை கிடைச்சு அங்கிருந்து இவ போறப்போ நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு அந்த பொம்மையை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போறா. இவளுக்கு மூளை சரியில்லாம பித்து பிடிச்சுன்னு ஜட்ஜே முடிவு பண்ணிடுறாரு. பிறகு நம்ம ஹீரோயினை அரெஸ்ட் பண்ண போலீஸ்காரன் இந்த கத்தி குத்தி பொம்மை இதெல்லாம் எடுத்து போலீஸ் எவிடன்ஸ் ரூம்ல வைக்கலான்னு கார்ல ஏறான். அப்ப திடீர்னு பார்த்தா அந்த எவிடன்ஸ் பையுக்குள்ள ஏதோ மூச்சு விடுற மாதிரி இருக்கு. என்னதுன்னு அதை திறந்து பார்க்க போறான். சட்டுன்னு பின் சீட்ல இருந்து ஒரு லேடி பகீர்னு வந்து இவன் கழுத்தறுத்து கொண்டுதான். இவ யார் என்னன்னே நமக்கு தெரியல. ஆனா அடுத்த சீன்ல காமிச்சா இவ சக்கி பொம்மைய ஒரு பெரிய பார்சலுக்குள்ள போட்டு கொரியர் ஆபீஸ்ல இருந்து ஒரு அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணி விடுறா. அது எந்த அட்ரஸ்னா நம்ம ஹீரோயின் குடும்பத்துல உயிரோட மிச்சம் இருந்தாலே ஒரு குட்டி பாப்பா அவளோட வீட்டுக்கு. ஏன் சக்கி திரும்ப வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவ சந்தோஷமா அது கூட விளையாட போவ அதோட படம் முடியுது. இன்னைக்கு பார்த்த இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துடைய முதல் பாகத்தை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.